அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணிதத்தில் எண்களும் தொடர் வரிசைகளும்ல பயிற்சி 2.1 10வது கணக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த பயிற்சி முடியுது. ஸோ இந்த 2.1 பயிற்சியில் உங்களுக்கு வேறு ஏதாவது கணக்கு தேவை அப்படின்னா நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் இதனுடைய லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், எந்த இரு அடுத்தடுத்த மிகை முழுவும் சார்பகா எண்கள் என நிறுவுக. ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு 2 மிகை முழுவை அடுத்தடுத்த மிகை முழுவை எடுத்துக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இரு அடுத்தடுத்த மிகை முழு n+1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம யூக்ளின் தியரத்தை தான் பயன்படுத்த போகிறோம். a = bq + r. ஓகேங்களா? ஸோ இந்த n+1ல் எது பெரிய எண்? இந்த n+1. ஸோ அதை நான் ஏவா எடுத்துக்கிறேன். அடுத்தது b பார்த்திங்க அப்படின்னா n+1. ஸோ இதனுடைய வகுத்தி என்ன பண்ணலாம்? இந்த n+1 எதால் வகுக்கலாம்? என்னால் வகுத்தா என்ன வரும்? 1 × n வருதுங்களா? மீதி இறக்குனா என்ன வரும்? n வருது. சாரி, 1 வருது. ஸோ இப்போ இது எழுதலாமா? வகுத்தி என்னது? n. இதனுடைய கோஷியன்ட்டு ஈவு என்னது? 1. மீதி என்னது? 1. ஸோ இது 2 சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. என்னோட 1ஐ பெருக்கினால் n வரும். ஸோ n × 1 n+1. ஸோ வந்துருச்சிங்களா? ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த வகுத்தி வகுபடும் எண்ணாக மாறும். அப்போ n இங்கே வந்துருச்சு. இந்த மீதி வகுத்தியாக வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ திரும்பவும் இந்த எண்ணை 1ஆல் வகுக்கிறேன். அப்போ வகுக்கணுன்னா என்ன பண்ணணும்? ஓர் n தென் n போயிடுச்சுன்னா 0. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன போடணும்? 1 இங்கே போட்டாச்சு. ஈவு n, மீதி என்ன வருது? 0. ஸோ இப்போ நம்ம யூக்ளின் தியரம் பயன்படுத்தி 0 கொண்டுட்டு வந்துட்டோம். இதனுடைய மீ போவா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அவன் என்ன கொடுத்துருக்கான்? சார்பகா எண்கள். சார்பகா எண்கள் அப்படின்னா 2 அடுத்தடுத்த மிகை முழுக்களுடைய மீ போவா என்னவா இருக்குன்னு தெரியுங்களா? 1 இருந்தால் அதுதான் சார்பகா எண். திரும்பவும் சொல்கிறேன், ஏதாவது ஒரு 2 எண்ணுக்குரிய மீ போவா HCF 1 அப்படின்னு வந்ததுன்னா அதுதான் சார்பகா எண்கள். அப்போ இந்த இரு அடுத்தடுத்த மிகை முழுக்களுடைய HCF மீ போவா என்ன வந்திருக்கு? 1. அப்போ நம்ம என்ன எழுதணுங்க? இரு அடுத்தடுத்த மிகை முழுக்களும் சார்பகா எண்கள் என நிறுவப்பட்டது அப்படின்னு எழுதிடணும். ஓகே, உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.